கொடநாடு கொலை வழக்கின் விசாரணைக்காக எஸ்டேட்டின் மேலாளர் ஆஜராகியுள்ளதால் கோவை காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் எஸ்டேட் மேலாளர் நடராஜன் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். கொடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் கூடுதல் விசாரணைக்காக எஸ்டேட் மேலாளர் நடராஜன் இன்று கோவை காந்திபுரத்தில் அமைந்துள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட் கடந்த 2017 ஆண்டு நள்ளிரவில் கொள்ளை சம்பவம் நடந்தது. இது தொடர்பாக உதகை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி காவல்துறையினர் கடந்த 2022 ஆண்டு முதல் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவல்துறையினர் இதுவரை சுமார் 250 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் எஸ்டேட் மேலாளர் நடராஜன் கடந்த முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் கடந்த முறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்நிலையில் இன்று கோவை காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினார். நடராஜன் சசிகலா குடும்பத்தில் நெருக்கமானவர் என்பதால் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த விசாரணையில் கொடநாடு எஸ்டேட்டில் உள்ள சிசிடிவி சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சர்ச்சை மற்றும் இதுபோன்ற பல முக்கிய தகவல்கள் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.